வெல்கம் பேக் கைஸ். நான் ரிச்சர் ஃப்ரம் ப்ரொடக்டிவ் அகாடமி. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் 4 மெத்தட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், 4 ஃபேமஸ் மெத்தட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த 4 ஃபேமஸ் மெத்தட்ஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒரு மெத்தடில் இருக்க ப்ரோ அண்ட் கான், எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுலேருந்து நீங்களே கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கடைசியில் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், நான் எதை சூஸ் பண்ணுறதா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸ்ன்னு சிலது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸ்னால் இப்போ அந்த ஓஎஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, அந்த ஓஎஸ் கிரியேட் பண்ணுற கம்பெனியே இந்த அப்ளிகேஷனில் இந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நீ இந்த ஓஎஸ் ஆப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து கூகுளால் டெவலப் பண்ணப்பட்டுச்சு. பிகாஸ் கூகுள் தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸை டெவலப் பண்ணுச்சு. ஸோ கூகுளே நம்மகிட்ட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருச்சு. பட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்மளால் வெறும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். iOS ஆப் டெவலப் பண்ண முடியாது, வெறும் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் மட்டும் தான் டெவலப் பண்ண முடியும். அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் நீங்கள் ஈஸியாகவே டெவலப் பண்ணிடலாம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். நானே கூட யூஸ் பண்ணிருக்கேன். இதில் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஜாவா அண்ட் இன்னொன்று வந்து கோட்லின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா பார்ப்போம். ஜாவா தான் எப்போவுமே டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்திருக்கு. பிகாஸ் நிறைய ஆண்ட்ராய்டு ஏபிஎஸ்லாம் ஜாவாவில் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஏபிஐஸ்னால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜாவாவில் தான் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் ஜாவா ரொம்ப காலமாக ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சம்டைம்ஸ் கோடு கொஞ்சம் லென்த்தியாக போக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எரர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி கம்பைல் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக வந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கோட்லின் வந்து ஜெட் பிரெயின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. பட் இன்னமும் அது ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ணல. பட் கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால நிறைய கோடை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பிக்சரில் ஜாவா கோட் அவ்வளோ இருக்கிறத கோட்லின் லாங்குவேஜ் ஒரு 3 லைன்ஸில் முடிச்சிடுது. ஸோ கோட்லின் யூஸ் பண்ணுறதுனால கோட் நிறைய ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக கம்மியாகும், ரொம்பலாம் கம்மியாகும், லைட்டாக கம்மியாகும். ஸோ எது பெஸ்ட் ஆப்ஷன்? இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கற்றுக்க போகிறீங்கன்னு இருந்தீங்கன்னா எது பெஸ்ட் ஆப்ஷன்? ஜாவாவா கோட்லினா? உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஜாவாக்கே போகலாம். பிகாஸ் ஜாவா ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாவாக்கே போகலாம். பட் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியாது, பட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கற்றுக்க வரீங்கன்னா நீங்கள் அப்போ கோட்லின் கற்றுக்கலாம். ஏன்னா கோட்லின் வந்து ஒரு பெட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கோட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் கோட்லின் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஜாவா தெரியல, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியலனா கோட்லின் கற்றுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ ஓகே, ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இதுவே நான் ஒரு iOS ஆப் கிரியேட் பண்ணணும், என்னோட ஆப் வந்து ஆப்பிள் ஐஃபோனில் ரன் ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு வந்து தான் எக்ஸ்கோடும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப். அதாவது ஆப்பிள் வந்து எக்ஸ்கோடை கிரியேட் பண்ணாங்க. ஆப்பிள் தான் ஆப்பிள் ஓஎஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஸோ ஆப்பிள் தான் எக்ஸ்கோடை கிரியேட் பண்ணாங்க. இதை வச்சு நீங்கள் ஆப்பிளுக்கு ஆப்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்கோடு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்கோடை வந்து நீங்கள் வெறும் ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். எக்ஸ்கோட் சாஃப்ட்வேர் எடுத்து நீங்கள் ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டரில் ரன் பண்ண ட்ரை பண்ணால் அது முடியாது. பிகாஸ் எக்ஸ்கோட் சாஃப்ட்வேர் வெறும் பர்டிகுலர் iOSக்கு மட்டும்தான். ஸோ ஒரு ஆப்பிள் கம்ப்யூட்டரில் மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆப்பிள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் எக்ஸ்கோடை வச்சு நீங்கள் உங்களால் ஆப்பிள் ஆப்ஸ் iOS ஆப்ஸ் உங்களால் டெவலப் பண்ண முடியும். அதான் ஒரு கான்னு சொல்லலாம். அண்ட் எக்ஸ்கோட் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்பிள் கிரியேட் பண்ணது தான். அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் உங்களால் வெறும் iOS ஆப்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். அதை வச்சு தான் நீங்கள் எக்ஸ்கோடில் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ அடுத்து தேர்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி நேட்டிவ் ஆப்ஸில் வந்து நீங்கள் போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டுக்கான ஆப்ஸை ஒரே ஒரு கோட் பேஸில் டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளட்டர் பற்றி பார்ப்போம். ஃப்ளட்டர்ன்றது கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு UI ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்கள் iOS ஆப் டெவலப் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணலாம், அண்ட் ஈவன் வெப் ஆப் கூட டெவலப் பண்ணலாம். ஆனால் வெப் ஆப் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இந்த 3 ஆப்புமே ஒரு சிங்கிள் கோட் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணலாம் ஃப்ளட்டரை வச்சு. இது வந்து கூகுளால் டெவலப் பண்ணதுனால இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இது வந்தது 2018 தான். 2018 வந்து 2 இயர்ஸில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருக்கு ஃப்ளட்டர். அண்ட் ஃப்ளட்டரில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேர் வந்து டார்ட். இந்த டார்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளட்டருக்காகவே கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணது கூகுள் தான். அண்ட் இதை வந்து அவங்க ஃப்ளட்டருக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணாங்க. ஃப்ளட்டரில் நம்ம iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கிரியேட் பண்ணாங்க. இப்போ இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் iOS கோடாகவும் மாற்றலாம், அதே நேரத்தில் ஆண்ட்ராய்டு பைனரி கோடாகவும் மாற்றலாம். இது ரெண்டாவும் ஈஸியாக மாற்ற முடியறதுனால டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மல் ஸ்விஃப்ட் மாதிரி ஜாவா மாதிரியே டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் ஃப்ளட்டரில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. 2 இயர்ஸ்லேயே செம்ம க்ரோத் வந்திருக்கு. பட் இருந்தாலும் கம்யூனிட்டி வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. ஜாவாக்கோ இல்லை மற்ற இது கம்யூனிட்டி இருக்கிறதுக்கு 2 இயர்ஸில் அவ்வளோ பெருசாக கம்யூனிட்டி வளரல. நிறைய வளர்ந்துருக்கு, பட் பெருசாக வளராததுனால சப்போர்ட் கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு டவுட்னா நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வர ஆன்சர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சப்போர்ட் கம்மியாக இருக்குது. பட் கான்ஸ்டண்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ சப்போர்ட் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியாக்ட். ரியாக்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ண ஒரு யூஐ ஃப்ரேம் ஒர்க். ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கால் மெயின்டைன் பண்ணப்படுது. அண்ட் ரியாக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போத் ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் டெவலப் பண்ணலாம் அண்ட் iOS ஆப்ஸும் டெவலப் பண்ணலாம். இதை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கோட் பண்ணிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ஆண்ட்ராய்டு ஆப்பையும் iOS ஆப்பையும் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக டெவலப் பண்ண முடியுதுன்னா, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் பிரிட்ஜ் இருக்குது. அதாவது டாட் ப்ரோக்ராம் லாங்குவேஜை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக iOS-ஆவோ ஆண்ட்ராய்டாவோ ஸ்ட்ரெயிட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதை ஒரு பிரிட்ஜுக்கு போக விட்டு அந்த பிரிட்ஜ் வந்து அதை கன்வெர்ட் பண்ணும், ஆண்ட்ராய்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணும், iOS கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரிட்ஜ் மூலியமாக தான் பாசிபிளாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ஸ்லோவாக இருக்குது. ஃப்ளட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால டெவலப்பர் சப்போர்ட் அதிகம், கம்யூனிட்டி சப்போர்ட் அதிகம். நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான சப்போர்ட் அதிகம் இருக்குது. என்ன டவுட்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் கேட்டாலும் தேடினாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் லைப்ரரிஸ் அதிகம். ஏதாவது பிளகின்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஈஸியாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிடலாம். பிகாஸ் இது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஐ திங்க் 2013 இருக்குது ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ இவ்வளோ நாளாக இருக்கிறதுனால இதோட டெவலப்பர் சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைப்ரரிஸ் ஈஸியாக கிடைக்கும், நிறைய பிளகின்ஸ் கிடைக்கும். ஸோ கோட் பண்ணுறது ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி தெரிஞ்சதுன்னா இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் டு சூஸ் ரியாக்ட் நேட்டிவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், தான் பெட்டர். பட் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாது, நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா Flutter சூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். பிகாஸ் Flutter வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மற்ற ஃப்ரேம்வொர்க்கை கீழே தள்ளிட்டு இது டாப்புக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து கூகுளால் மெயின்டைன் பண்ணப்படுது. அதனால பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. சொல்லப்போனால் ஃப்ளட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்டோட பெர்ஃபார்மன்ஸோட நல்லாவே இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும்னா ரியாக்ட் கூட போகிறது பெட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் கடைசியில் என்னோட சாய்ஸ் என்னன்னு சொல்கிறேன்ட்டு. என்னோட சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Flutter. பிகாஸ் எனக்கு ஜாவாவும் சரியாக தெரியாது, ஜாவா ஸ்கிரிப்டும் சரியாக தெரியாது. அண்ட் Flutter வந்து இப்போ கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. வந்து 2 இயர்ஸ்லேயே ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆயிருக்கு. ஐ திங்க் Flutter தான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட்னு. ஸோ அதுக்கு தான் நான் Flutter சூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால் Flutter வச்சு நான் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் Flutterக்குன்னு ஒரு நல்ல ஆன்லைன் கோர்ஸ் இல்லை. கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஆன்லைன் கோர்சஸ் இல்லை. ஏன்னா Flutter புதுசாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து 2 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ அதுக்கு அவ்வளோவா ரீச் இல்லை அண்ட் அதை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் எடுக்க போகிறேன். ஃப்ரம் பேசிக்ஸ் டு த அட்வான்ஸ் Flutter வச்சு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் கிரியேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும் இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வீடியோ மேக் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இனிமேல் போட போகிற வீடியோக்கு ஏதாவது சஜஷன்ஸ், இந்த மாதிரி வீடியோ போடுப்பா அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் Flutter கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தாலும் அந்த Flutter கோர்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி அந்த கோர்ஸை நாங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுனா எங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் அனுப்பலாம். அண்ட் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினமும் நிறைய எஜுகேட்டிவ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எங்கள் இன்ஸ்டாகிராம் Productivv Academy ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எங்கள் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் எவ்ரி வீக் நான் நியூ வீடியோஸ் போடுறேன். நியூ வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லேயும் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.